Come to my room. என்ன அது? இது என்ன ஆபீஸ் நினைச்சியா விளையாடுற இடம் நினைச்சியா? ஐம் சாரி சார். சாரி கேரி எல்லாம் எனக்கு வேண்டாம். இல்ல சார், ஆபீஸ் நேரத்துல இதெல்லாம் வேண்டாம் தான் நான் சொன்னேன். உன்னையவே அதை கேட்டான். கல்யாணத்துக்கு 10 நாள் லீவு கொடுத்தா 3 நாள் இங்க வந்து நிக்கிறீங்க. என்ன பண்ற? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களாவா? கேட்டதுக்கு பதில் சொல். இங்க என்ன பண்ற? வேலையை பாக்குறேன். கிழிச்ச. அதை விட முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு ஆபீஸ் ஃபைல் வந்து நிக்கிற. ஏன் ஹனிமூன் ஒரு விஷயம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? யூனியன் நெகோசியேஷன் ஒண்ணு இருக்கு. உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே, அவனை சொல்லனியா? உட்காரியா? நீ ஒரு மக்கியா? கல்யாணம் பண்ணா மட்டும் போதாதியா, பொண்டாட்டிய கவனிச்சுக்க தெரியணும். அப்பதான் மற்றதெல்லாம் நல்லபடியா நடக்கும். எது மத்தது புரியுதா? வெளியில கூட்டு போ. டார்லிங், ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல 4 வார்த்தையை விடு. உன்னை விட அழகே இல்ல இந்த உலகத்துலன்னு வாய் கூசாம சொல்லு. அப்புறம் பாரு, ஹனிமூனோ ஹனிமூன் தான். முடிச்சிட்டீங்களா? நான் போய் என் வேலையை கவனிக்கலாமா? ஜெயா, இந்த கம்பெனிக்கு யார் எம்டி? நீங்க தான். ஒழுங்கா உட்கார். சீக்கே, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கிற முதல் பரிசுதாயா முக்கியம். அவளை கடை கூட்டு போ. அவ என்ன விரும்புறான்னு தெரிஞ்சுக்கோ. கஞ்சத்தனம் எல்லாம் வாங்கி கொடு. அப்புறம் பாரு நடக்கிறதெல்லாம். இப்படி தாயா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் செஞ்சேன். அன்னையில இருந்து என் லல்லு நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவா. Sir, there is a call for you. Don't disturb. I am in important meeting. But sir, it's your wife. Wife? Sir? Where? Telephone. லல்லு, ஹலோ. ஒண்ணு இல்ல, நான் தான் வந்த எடுத்து. எப்படி உங்க லல்லு நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவாளா? அடையா இந்த நேரத்துல வேலையை போய் பாரியா சும்மா. யார் கூட அங்க பேச்சு? அரைகுறையா Dress பண்ணி வாடா, அந்த செக்ரட்டரி கூட வா. இல்ல அவ Dress பண்ணலையா? என்ன சொல்றீங்க? வாய மூடு. யார பார்த்து வாய மூட சொல்றீங்க? ஒண்ணே இல்ல. வாய மூடுன்ற. யோ சிதம்பரம், என் வாய மூட சொல்றீங்க? ஓ வாய இல்ல, இது வேற வாய். I love you. மூதேவி, லவ் பண்ற நேரமா இது? என்னது மூதேவி? நீ வீட்டுக்கு வாயா, உன்னை பேச. ஐயோ லல்லு, ஒண்ணே இல்ல. மூதேவி, லவ் பண்ற நேரத்தை பாரு. ஓ, வீட்டுக்கு வான்னு வேற சொல்றா. வீட்டுல என்ன செய்ய போறாளோ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவ்வளவு சொல்லியும் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணா அண்ணி கட்டாயத்துலதான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போகதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நான் பேச நினைச்சத நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே? இல்ல. குட் ஈவினிங் சார். Hope you enjoy your dinner. Thank you. குழந்தைங்க அழுதுகிட்டே பறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழல. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்.
ஏதாவது ஒண்ணு தொடு. ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியே வந்திருக்கோம். உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல. எது வேணாலும் கேளு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும். வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா?